ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. திருப்பதிக்கு போகும்போது முதலில் காளஹஸ்திக்கு சென்றுவிட்டு 7 மலையானை தரிசிக்கலாமா என்பதை தெரிந்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் திருப்பதிக்கு போய்விட்டு வரலாமா என்ற கேள்விக்கான பதிலையும் பார்க்கலாம். பொதுவாக திருப்பதிக்கு செல்வோருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அதாவது திருப்பதிக்கு தற்போது ரூ. 300 சிறப்பு தரிசன டிக்கெட்டை புக் செய்து விடுகிறோம். முன்கூட்டியே திருப்பதிக்கு செல்லும்போது அந்த நேரத்தை வீணடிக்க கூடாது என்பதற்காக திருக்காளஹஸ்திக்கு போய்விட்டு பிறகு திருப்பதிக்கு செல்லலாம் என கருதுகிறார்கள். இது தவறான வழிமுறை என்கிறார்கள். விஷ்ணு சிவன் கோவில்களுக்கு சென்றால் வீட்டிற்கு வரும்போது சிவன் கோவிலில் இருந்துதான் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதனால் திருப்பதியை பார்த்துவிட்டு பிறகு காளஹஸ்திக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதனால் பலருக்கும் இது போன்ற குழப்பங்கள் இருப்பதால் அதை தெளிவுபடுத்துகின்றோம். எந்த ஒரு பரிகார ஸ்தலமாக இருந்தாலும் அங்கு ஒரு இரவு தங்கிவிட்டு அடுத்த நாள் செய்ய வேண்டும். அதாவது காளஹஸ்திக்கு சென்று அங்கு ஒரு நாள் இரவு தங்கிவிட்டு பிறகு அடுத்த நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்துவிட்டு அங்குள்ள பாதாள விநாயகரை வழிபட வேண்டும். அவரிடம் உங்கள் வேண்டுதலை வைத்துவிடுங்கள். அதன் பிறகு உங்கள் தோஷ நிவர்த்திக்கான பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அதன் பிறகு தான தர்மங்கள் செய்யலாம். அதாவது திருப்பதி, காளஹஸ்தி, ராமேஸ்வரம், காசி உள்ளிட்ட தலங்களை பிரிக்க வேண்டும். அதாவது பரிகார ஸ்தலம், புண்ணிய ஸ்தலம், ஆன்மீக ஸ்தலம் ஆகியவையாகும். காளஹஸ்தி என்பது பரிகார ஸ்தலம், திருப்பதி என்பது புண்ணிய ஸ்தலம். பரிகார ஸ்தலத்திற்கு சென்றுவிட்டு புண்ணிய ஸ்தலத்திற்கு செல்லக்கூடாது. காளஹஸ்திக்கு சென்றுவிட்டு வீட்டில் ஒரு இரவாவது தங்கிவிட்டு அடுத்த நாள் திருப்பதிக்கு செல்லலாம். இதனால் உங்கள் தோஷ நிவர்த்தி ஆகும். ஒருவேளை வீடு ரொம்ப தூரத்தில் இருக்கிறது என்றால் கீழ் திருப்பதிக்கு சென்று அங்கு அறையெடுத்து ஒரு நாள் இரவு தங்கி அங்கு குளித்துவிட்டு அடுத்த நாள் திருப்பதிக்கு செல்லுங்கள். அப்பொழுதுதான் திருப்பதிக்கு சென்றால் கிடைக்க வேண்டிய திருப்பமும் புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.